ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஃபெட்ச் காயின் வந்து பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அது பற்றியும் எத்தீரியம் ஹார்ட் ஃபோர்க் வந்து என்ன நடக்குது அது பற்றியும் அது ரிலேட்டடாக மார்க்கெட் என்ன மாதிரியான வேரியேஷன்லாம் நடக்கலாம், என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் வரலாம், அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ப்ரீவியஸ் போட்டிருந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் பார்த்துப்போம். என்ன மாதிரியான வீடியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நான் 1 வீக் முன்னாடி 10 காயின்ஸ், அதாவது ஸ்ட்ராங்காக நியூஸ் பேஸ்டு காயின்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். அந்த 10 காயின்ஸில் ஆல்மோஸ்ட் 9 காயின்ஸ் வந்து பெரிய லெவலில் நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நல்லாவே ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அடுத்து காயின் பேஸ் சப்போர்ட் பேட், இந்த காயின் வந்து இந்த வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட் வந்து நல்லாவே அப்பாச்சு, நல்லாவே மார்க்கெட் போச்சு, உங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து காயின் பேஸ் நியூஸ்னால அப்பாகலை. பேட்டு வந்து எதனால் அப்பாச்சு அப்படின்னா, புதுசாக லான்ச் ஆகியிருக்க சாம்சங் S10 அந்த மொபைலில் வந்து பேட் ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த நியூஸ் வந்து வந்துச்சு. ஸோ வந்து பெரிய லெவலில் பம்பாச்சு. நீங்கள் வந்து காயின் பேஸ் ரிலேட்டடாக பை பண்ணியிருந்தீங்கன்னா கூட ஒரு பெரிய லெவல் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஓகேவா? சரி, ரீசெண்டாக ஒரு அப்டேட் போட்டிருந்தேன் பூண்டிஎக்ஸ் பற்றி. அப்கமிங் 2 ஈவெண்ட் வந்து பூண்டிஎக்ஸில் வருது. ஸோ வந்து கண்டிப்பாக ஒரு மார்க்கெட் வந்து 20-21 சந்தோஷி கண்டிப்பாக மார்க்கெட் போகும். இந்த மாதிரி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 நாள்லேயே வந்து மார்க்கெட் வந்து 25% அப்பா இருந்து நீங்கள் வந்து 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட 2,000 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் ஷார்ட் டைம்லேயே கிடச்சிருக்கும். அதாவது ஜஸ்ட் 2 நாள்லேயே. ஓகேவா? அடுத்து போட்டிருந்தது பூண்டிஎக்ஸ் எக்ஸ் வாலெட்டில் வந்து டெய்லி பூண்டிஎக்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது வந்து சின்ன சின்ன ட்ரேடர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதையும் பார்த்துக்கோங்க. சரியா? இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் கரெக்ட் டைமுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக டைமிங் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பு, நியூஸ் குரூப் அண்ட் டிஸ்கஸ் குரூப் ரெண்டையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஆல்மோஸ்ட் 200 மெம்பர்ஸ் மேலே இருக்கீங்க. இன்னும் ஒரு 20-30 போல் தான் இடம் வேக்கன்சி இருக்குது. அதில் வந்து சீக்கிரம் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லா அப்டேட்ஸுமே வந்து குரூப்பில், அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் எல்லாமே வந்து கரெக்ட் டைமுக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தீரியம் பற்றி பார்த்துருவோம். எத்தீரியம் ஹார்ட் ஃபோர்க் வந்து என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது. இதில் வந்து பெரிய லெவலில் அப்டேட் எதுவும் இல்லை. அதாவது புதுசாக எதுவும் காயின் எதுவும் வரல. எத்தீரியம் ஹோல்டு பண்ணால் எதுவுமே வந்து வேறு காயின்ஸோ ஏதோ கொடுக்குறாங்க அந்த மாதிரி எந்த நியூஸுமே இல்லை. ஓகேவா? ஜஸ்ட்டு சிஸ்டம் அப்கிரேட் மாதிரி வேணால் அப்டேட் பண்ணிட்டு தான் எத்தீரியம். நிறைய ரூமர்ஸ் வந்து போச்சு எத்தீரியத்துலேருந்து 2 காயின்லாம் பெரியுது அப்படின்லாம். ஆக்சுவலாக அதெல்லாம் இவங்க தரப்பில் அதெல்லாம் வந்து உண்மை இல்லை. ஓகேவா? அதை பற்றி இவங்க எதுவுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகேவா? ஸோ வந்து ஜஸ்ட்டு ஹார்ட் ஃபோர்க் தான். இதனால் வந்து என்ன மாதிரியே நம்ம மூவ்மெண்ட் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து பிட்காயின் எத்தீரியம் ஹார்ட் ஃபோர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த டைம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்ப்போம். அது எந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 14 to 15 இந்த ரேஞ்ச் தான். ஜனவரி 15ஆம் தேதி வந்து எத்தீரியம் ஹார்ட் ஃபோர்க் வந்து நடக்க போகிறதா வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஜனவரி 14ஆம் தேதி வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இது டிலே ஆகுது அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன ஆயிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தீரியம் ஹார்ட் ஃபோர்க் கரெக்டாக அந்த டேட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு $200 பக்கத்தில் அப்பா இருந்து, அடுத்து எத்தீரியம் ஹார்ட் ஃபோர்க் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா ஒரு $100-150 வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ஆகிருக்கு. ஒரு சின்ன அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் வந்து அந்த ஹார்ட் ஃபோர்க் டைம் நடந்திருக்கு. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெட்ச் இந்த காயின் வந்து ஐசிஓவில் வந்து லான்ச் பண்ணாங்க. நான் ஆக்சுவலாக வந்து இதை ப்ரொமோட் பண்ணலை, அதை பற்றி டீட்டெயில்ஸாக வந்து நான் சொல்லலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல் வந்து அவங்க சைட்லேருந்தே ப்ரொமோஷன் பெரிய லெவலில் இல்லை. ஓகேவா? டிஆர்எக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது பிடிடி டோக்கனுக்கு வந்து ஹை ப்ரொமோஷன் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் இதில் அப்படி இல்லை. ஸோ வந்து நானும் வந்து அந்தளவு ப்ராஜெக்டை வந்து அந்தளவு ஒர்த்தாக தெரியலை. ஓகேவா? ஸோ வந்து நான் ஷேர் பண்ணிக்கல. ஆனால் வந்து நம்ம பார்க்க வேண்டியது எப்போவுமே வந்து ட்ரேடிங். சரியா? ட்ரேடிங் சைடு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரைஸ் எவ்வளோ ரூபாய்க்கு வந்து ஐசிஓவில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.00858. அதாவது யூஎஸ்டி அந்த மதிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா திட்டத்தட்ட 2300 சந்தோஷி ரேஞ்சுக்கு வருது. ஓகேவா? பிடிசி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா. ஸோ மார்க்கெட் லிஸ்ட் ஆகும்போது கண்டிப்பாக பிடிடி டோக்கன்லாம் ஜஸ்ட் வந்து ஒரு 4-5 சந்தோஷி ரேஞ்சு, 3 சந்தோஷி தான் வரணும்னு நினைக்கிறேன். 3 to 4 சந்தோஷி ரேஞ்சில் தான் வந்து ஐசிஓவில் வந்து செல் பண்ணாங்க. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமே அதில் கலந்துக்கிட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900 பேர் பக்கத்தில் தான் வரும். ஓகேவா? டிஆர்எஸ் அண்ட் பிஎன்பி ரெண்டுலேயுமே சேர்ந்து. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா
2758 கான்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து கலந்துருக்காங்க. ஓகேவா, இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எந்த மாதிரியான ப்ரொமோஷன் இருந்திருக்கும், இதில் எந்த மாதிரியாக இருந்திருக்கும்னு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் இது கூட ரொம்பவே கம்மி தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து டாப் ட்ரேடர்ஸ் மட்டும் தான். பினான்ஸை பொறுத்தவரைக்கும் 2758 இதெல்லாம் வந்து ரொம்பவே கம்மியான விஷயம். ஸோ வந்து எல்லாமே டாப் வேல்ஸ் மட்டும் தான் கலந்துருப்பாங்க. ஓகேவா, சரி, இப்போ நம்ம வந்து ட்ரேடிங் எந்த டைம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைம் படி பார்த்தீங்கன்னா ஈவினிங் 3:30 PM, அதாவது இன்றைக்கி மதியம் மேலே ஒரு 3-3:30 அந்த டைமுக்கு கரெக்டாக வந்து 3:30 டைம் அவங்க சொல்லியிருக்க டைம் படி நம்ம டைம் படி பார்த்தீங்கன்னா 3:30 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10-15 நிமிஷம் முன்னாடியே வந்து மார்க்கெட்டில் ரெடியாக இருக்கணும். இருந்து இந்த டைமில் எல்லோரும் நிறைய பேர் வந்து ஒரு ஷார்ட் டைம் ட்ரேடுக்காக வருவாங்க. பிடிடியில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, மார்க்கெட் வந்து 13 போச்சு, 18 போச்சு, அடுத்து திரும்ப 13 வந்து அடுத்து 21 போச்சு, இப்படி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டே இருந்து பொதுவாகவே வந்து எல்லா காயினும் வந்து லிஸ்ட் ஆகும்போது புதுசாக ஒரு காயின் லிஸ்ட் ஆகுதுனாலே கண்டிப்பாக கொஞ்ச நேரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 ஹவர்ஸாவது வந்து மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு அப் அண்ட் டவுன் மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஷார்ட் ட்ரேடு அதாவது ரிஸ்க்கு எடுக்க ஓகே அப்படின்னு உள்ளவங்க மட்டும் ஒரு 10% அமௌண்ட், ஃபுல் அமௌண்ட்லாம் இல்லை, நீங்கள் உங்களோட அமௌண்ட்டில் ஒரு 10% அமௌண்ட் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி உள்ளவங்க வந்து இதை வந்து லீவ் பண்ணிக்கலாம். நான் இதை சொல்கிறது இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பினான்ஸில் வந்து ஒரு காயின் லாஸ்ட் டைம் பிடிடி வந்து லிஸ்ட் ஆச்சு. அப்போ என்னென்னா ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் மார்க்கெட்டை வந்து ஒரு ஷார்ட் டைம் கிராஷ் ஆச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பிட்காயின் மார்க்கெட் மீன்ஸ் அல்ட் காயின்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே டவுன் ஆச்சு. பிடிடி ட்ரேடிங் டைம் பிடிடி மட்டும்தான் அப்போ ஆகிட்டு இருந்து. என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிடி வந்து நல்லாவே வந்து மூமெண்ட்டு கொடுத்து ஒரு 13 அதான் சொல்லிட்டேன் 13 to 17 இந்த ரேஞ்சுக்கு அப் அண்ட் டவுன் போயிட்டே இருந்துச்சு அடிக்கடி. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ட்ரேடர்ஸ் அதாவது மற்ற அல்ட் காயின்ஸ்லாம் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா டோட்டலாக வந்து எல்லா அல்ட் காயின்ஸையும் செல் பண்ணிவிட்டு பிடிடிக்கு மூவ் பண்ணாங்க. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% அல்ட் காயின்ஸ் வந்து ரெட்டுக்கு மாறிச்சு. எல்லாமே வந்து பிடிடிக்கு போயிட்டாங்க. பிடிடி மட்டும்தான் ஹை அப் அண்ட் டவுன் இருந்துகிட்டு இருந்து. ஸோ நாளைக்கும் அதே மாதிரி ஃபெட்சில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எத்தீரியம் ஹார்ட் ஃபோர்க் டைம் வேறு ஒன்று. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஃபெட்ச் ட்ரேடிங் வந்து நடக்குது. ஓகேவா, ஸோ வந்து இது ஒரு 2 ரீசன். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிசி அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓரளவு ஒரு பிரேக்கிங் ஸ்டேஜ்லேயே இருக்குது. ஒரு டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ள மாதிரியே இருக்குது. மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா ஒரு $100 வரைக்கும் டவுன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது பிடிடியை பொறுத்த வரைக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணலை, ட்ரெண்ட் லைனில் மேலே தான் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ இப்போ வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் நாளைக்கு அந்த ஐசிஓ லான்ச்சிங் டைம் எத்தீரியம் ஹார்ட் ஃபோர்க் இதே மாதிரி விட்ட ரீசன் இருக்கிறதுனால பிரேக் பண்ணி டவுன் ஆகுமா $100 அப்படின்னு வந்து யோசிக்க வேண்டியிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டோட்டலாக இந்த நாளைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அலர்ட்டாக இருந்துவாங்க. ஓகேவா, அலர்ட் மீன்ஸ் ஒரு நீங்கள் அல்ட் காயின்ஸு என்னென்ன காயின்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கீங்களோ ஓரளவு ப்ராஃபிட்டில் இருக்குன்னா அந்த காயின் செல் பண்ணிவிட்டு வெளியே வரலாம். அடுத்து அப்படி வரலையா ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம் இன்னும் கூட அப்பாகும் நினச்சிங்கன்னா அந்த காயின் ஒரு 750 சந்தோஷில் போயிட்டு இருக்குன்னா 740 சந்தோஷில் ஸ்டாப் லாஸ் அதாவது க்ளோஸ் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கோங்க. அதாவது டைட் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. போயிட்டுருக்க மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கோங்க. எல்லா காயின்ஸுக்குமே வந்து மஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கோங்க. நியூஸ் பேஸ் காயின் வந்து பொதுவாக வந்து ஸ்டாப் லாஸ் போடாமல் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரியான சிச்சுவேஷன் டைம் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா சப்போஸ் ஜஸ்ட் ஒரு வார்னிங்காக தான் அது சொல்கிறேன், மார்க்கெட் கிராஷ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. மார்க்கெட் பிட்காயின் கிராஷ் ஆகாட்டால் கூட இந்த ஃபெட்ச் காயினால் மற்ற அல்ட் காயின்ஸ் கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ எல்லாத்தையுமே வந்து டைட் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. ஓரளவு ப்ராஃபிட்டில் இருக்கிறதெல்லாம் செல் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. ஓகேவா, அதே மாதிரி தேவையில்லாத டிஏ பேஸ்டு காயின்ஸ்லாம் வந்து நாளைக்கெலாம் என்ட்ரு ஆகாதீங்க. ஓகேவா, ஏதாவது வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் இல்லைனா இது அப்பாகன்னு தோணுதுன்னு என்ட்ரு ஆகுறேன், இந்த மாதிரிப்பட்ட காயின்ஸ்லாம் வந்து நாளைக்கு என்ட்ரு ஆகாதீங்க. கொஞ்சம் அலர்ட்டாகவே இருந்துக்கோங்க. ஓகேவா, ஓகே கைஸ். ஏன் அப்படின்னா நிறைய அதுக்கு இன்னும் சிம்டம்ஸ் சொல்லலாம். ஏன்னா வந்து இன்றைக்கி நேற்றுலாம் வந்து மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன். நிறைய மார்க்கெட் வந்து பம்ப் ஆகிட்டுருக்கு, 1 by 1 பம்ப் ஆகிட்டு. இசட்டாரஸ், மனா, பேட்டு, இஎன்ஜே எல்லாமே வந்து
நல்லாவே வந்து பம்ப் ஆச்சு, உங்களுக்கே தெரியும் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா. ஸோ கண்டினியூஸ் மார்க்கெட் பம்ப் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக கிராஷ் ஆகும். கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ரீசன்னால் மார்க்கெட் வந்து டவுன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அலர்ட்டாக இருங்க கைஸ். இதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள். இதில் ஏதோ மிஸ்டேக் இருந்ததுன்னா கூட கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.